இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்க சிவன் கோயிலெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கோவிலுக்கு போனோம், கொஞ்சம் லேட்டா போயிட்டோம் போல. அங்க இருக்க பிரசாதெல்லாம் காலி ஆயிட்டு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்து. இருந்தாலும் பரவாயில்லங்க, சிவனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வர வழியில அவர் நம்மள வெறும் கையோட அனுப்ப மாட்டாருன்றது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதுங்க. பிரசாதத்தை கையில கொடுத்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு சிவன் கோயிலுக்கு போலான்னு போனா அங்க போனா ரொம்பவே அமைதியா இருந்தது, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாமியை பக்கத்துல இருந்து கும்பிடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா பாருங்களேன், குழந்தைங்களோட போய் கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம சிவன் கோயில் பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு தாங்க போனோம். அங்க ரொம்பவே சூப்பரா பரதநாட்டியம் ஆடுறவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தது. சின்ன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே ரொம்ப அழகா ஆடினாங்கன்னா பாருங்களேன், நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ஆட தெரியலையேன்னு கூட கொஞ்சம் வருத்தமா இருந்து, இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் இருந்ததுங்க. அடுத்து என்ன பக்கத்தூர்ல திருவிழான்னு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. சரி அதை போய் பார்ப்போமேன்னு போனா ஏதோ சிம்பிளா இருக்கும் தாங்க நினைச்சேன். அமாவாசை திருவிழான்றதுனால ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த சாமியை பக்கத்துல இருந்து பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா பாருங்களேன், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமா வந்தாங்க. நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, பாத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா?